Nehemiah chapter 8 verse 10. The joy of the Lord is your strength. Many people tell themselves, I'll be joyful when things improve. எல்லா காரியம் நல்லா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா கிருபை பாருங்க, it works the other way around. Joy doesn't wait for results. Joy creates strength for results. Amen. இயேசு டெட்டலஸ்டாய்னு சொல்லும்போது, He didn't just finish your joy after breakthrough, He finished it before. Amen. Joy is not the reward for the end of the journey. Joy is fuel for the journey. விடுதலைக்கு அப்புறம் சந்தோஷப்படல, முன்னாடியே முடிச்சிட்டாரு. அது நிமித்தமாய் சந்தோஷப்படுங்க. சந்தோஷம்தான் உங்க பயணத்தின் ஃபியூவலே. அது இல்லாம ஓட முடியாது. இந்த சத்தியத்தை ரொம்ப கொஞ்சம் நிதானமாக கவனிப்போம். கிருபைக்கு அடியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு விதமான அழுத்தம் இல்லாம சந்தோஷத்தினாலேயே நடத்தப்படுறாங்க. Joy is not the denial of reality. Joy is confidence that God has already involved. Amen. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது தான் சந்தோஷம். கிருபை பாருங்க, it restores your smile even before it changes your situation. உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாலும் அங்க முகத்துல ஒரு அழகான சிரிப்பு, ஒரு சாந்தம் இருந்துகிட்டே இருக்கும். எசேக்கியா ராஜாவை கூட கதையை பாருங்களேன். எசேக்கியா எருசலேம்ல ஆராதனையை திருப்பி ரெஸ்டோர் பண்றான். அப்போ ஜனங்கள் ஒரு காரியத்தை ரொம்ப பெயின்ஃபுல்லா ரியலைஸ் பண்றாங்க. They had missed God for a long time. There was a reason to regret. ஜனங்கள் சோகத்துல சோழ்ந்து போறதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பாருங்க, எசேக்கியா ஒரு பெரிய ஃபீஸ்டே கட்டளையிடுறான். அவன் கொண்டாடுறான். எல்லாத்தையும் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு முன்பாகவே அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் சொல்லுது, there was great joy in Jerusalem. Joy came firstங்க. சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்தது. ரெஸ்டரேஷன் சடுதிப்படுத்தினது. Amen. Restoration accelerated because strength was there and joy came earlier. Amen. இது ரொம்ப முக்கியம். இதுதான் கிருபையின் ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன? சந்தோஷம், அடுத்து பலன், அதுக்கப்புறம் தான் ரெஸ்டரேஷன். கிருபைன்றது வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாதான் சந்தோஷம் வரும்னு கிடையாது. கிருபை சந்தோஷத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏனென்றால் லைஃப் நல்லா இருக்கணும்னு தான். புரியுதா? சந்தோஷம்ன்றது ஆல்ரெடி ஜஸ்டிஃபைட் இன் கிரைஸ்டுங்க. ஸோ யூ டோன்ட் நீட் பெர்மிஷன் ஃப்ரம் சர்க்கம்ஸ்டன்சஸ் டு பி ஜாய்ஃபுல். இப்போ ஐசியா 61:4 எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா, ரீபில்டிங் ரூயின்ஸ் இஸ் a heavy work. That's why God restores joy first. Joy will keep builders from burning out. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாரும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு கடுப்பு வரும். அந்த கடுப்பு வராமல் இருக்கதான் சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சந்தோஷத்தை முன்னாடி இருக்கிறாரு. சந்தோஷம் வந்தா அவுட்கம் நிச்சயமாய் வரும், பெஸ்டா வரும்ன்ற புரிதல் அவங்களுக்கு இருந்தது. புரியுதா? அதனால இப்ப நம்ம லைஃப்ல என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒருவேளை கொஞ்ச நாட்களா அந்த சந்தோஷம் இல்ல, அந்த சிரிப்பே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வருதுன்னா, இல்ல வாழ்க்கை ரொம்ப டல்லா இருக்குன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, லெட் மீ கிவ் யூ ஜாய் அகைன் வித்தவுட் கண்டிஷன்ஸ். ஆமென். ஜாய் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இல்லைங்க, இட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கட்டளையிடுவோம், மகத்துவம் உள்ள தேவனே, lightness replaces heaviness. Laughter returns naturally. Strength rises quietly. Amen. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், சின்ன சின்ன காரியங்களை நீங்க திருப்பி ருசிக்க ஆரம்பிப்பீங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. குற்ற உணர்வே இல்லாம சிரிப்பீங்க, ஸ்மைல் பண்ணுவீங்க. அழுத்தமே இல்லாம ஒரு பெரிய எதிர்பார்ப்ப, நம்பிக்கைய நம்ப ஆரம்பிப்பீங்க. Amen. Amen. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? மாத்தமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால அந்த வெளியேறப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பாரம் தங்குச்சோ அந்த பாரத்தை எடுத்து விடுங்க. எந்த இடத்துலலாம் சோர்வு தங்குச்சோ அந்த இடத்துல பலனை புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல சோகம் எங்களோட எதிர்பார்ப்பையே
அணைத்து போட்டுச்சோ அந்தந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்க போனதுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரம்ல ஒரு மனமாய் ஒரு புதிய சந்தோஷத்தை, புதிய வல்லமையை, ஒரு ரெனியூட் புதுப்பிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான எனர்ஜியும், ஒரு இருதயம் நிறைந்த சந்தோஷத்தை நாங்கள் ருசிக்க கிருபை பாராட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்பாகவே ஒரு சந்தோஷம், கட்டி எழுப்புறதுக்கு முன்பாகவே இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். டெட்டிலிஸ்டாக ஜாய் இஸ் ஃபினிஷ் எங்கள் மூலியமாக பெலன் பாய்ந்து ஓடுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமீன், ஆமீன், ஆமீன். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுறான், சங்கீதம் 30:11, யூ ஹேவ் டர்ன் மை மார்னிங் இன்டு டான்சிங். ஆமென். அதனால இந்த வாரம் டோன்ட் போஸ்ட்போன் ஜாய், ஸ்மைல் நவ், ரிஜாய்ஸ் நவ், லிவ் லைட் நவ். Tetelestai, joy leads the way. God bless you. Have a great week. You're a blessing. Thank you.